உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கு வணக்கம். ஷிரடி சாய்பாபாவின் உபதேசங்களில் இன்றளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அனைத்து சாய் பக்தர்களும் இதை தவறாமல் படித்து வருகின்றார்கள், கேட்டும் வருகின்றார்கள். இது சாய் பக்தர்களுக்கு வியத்தகு ஒரு அருமருந்தாகவே அவர்களுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரிய பொக்கிஷத்தை தந்த மகான் யார்? யார் மூலம் ஸ்தவன மஞ்சரியை பாபா இயற்றச் சொன்னார், இயற்றினார் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் இந்த தாஸ்கனு மகராஜ்? சுமார் 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக சாய்பாபாவிடம் இருந்து அவருடைய பரிபூரண தரிசனத்தை பெற்றவர் இந்த தாஸ்கனு மகராஜ் ஐயா அவர்கள். சாய்பாபாவின் மகிமைகளுக்கும் தெய்வீக லீலைகளுக்கும் சாட்சியாக நிகழ்ந்தவர் இந்த தாஸ்கனு மகராஜ் ஐயா. சாய்நாதரின் திருப்பாதங்களிலிருந்து பிரவகித்த கங்கை, யமுனை என்னும் புனித தீர்த்தங்களால் பிரயாகையில் தீர்த்தமாடிய பலன் கிடைக்கப்பெற்றவர் இந்த தாஸ்கனு மகராஜ் ஐயா அவர்கள். இவர் 1868 ஆண்டு ஜனவரி திங்கள் 6ஆம் நாளில் அகமத் நகர் மாவட்டம் அகோல் நகர் என்னும் சிற்றூரில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் மற்றும் ஸ்ரீமதி சாவித்திரிபாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய பெருத்த வயிறையும் விரிந்த செவிகளையும் தொப்புளின் புடைத்த சிவலிங்க வடிவத்தையும் கண்ட அளவில் அவரை கணேஷ் பாபா என்று பெயரிட்டு அழைத்தார்கள். பின்னர் அவரை கணு என்று அழைக்கப்பட்டார். பிறந்த முதல் இந்த குழந்தை தாயாரிடம் பால் அருந்தாமல் தொடர்ந்து அழுத வண்ணமே இருந்து கொண்டுள்ளது. எத்தனையோ மருத்துவர்களாலும் வைத்தியர்களாலும் குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியவில்லை. குழந்தையின் பாட்டியார் கண்ணீரோடு கண்டோபா தெய்வத்தை வேண்டியதன் பலனாக குழந்தை அழுகையை நிறுத்தி பால் அருந்த தொடங்கியது. தாஸ்கனுவின் தந்தையார் கல்வியில் நாட்டமில்லாதவராக பரம்பரை நிலங்களையும் சொத்துக்களையும் கவனித்து வந்தார். இசையில் பெரும் விருப்பம் கொண்டவரான இவர் எப்பொழுதும் இசைக்கலைஞர்களுடன் புடைசூழ இருந்தவராக இருந்தமையால் தன் தொழிலில் போதிய கவனம் செலுத்த முடியாதவராக போய்விட்டார். மிகவும் உல்லாச பிரியராக இருந்தமையால் அவரால் குடும்ப நிர்வாகத்திலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவருக்கு மனைவியாக வாய்த்த சாவித்திரிபாய் பண்பாடு மிக்கவராகவும் அறிவியல் ஒழுக்கத்திலும் சிறந்தவராய் தூய வாழ்வினராய் இருந்து மகன் கணுவை கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்த்து ஆளாக்கினார். கணு அரசு பணியில் காவலராக சேர்ந்து பணியாற்றியிருந்தார். 1990 நானா சாஹிப் சாந்தோர்கர் மூலமாக கணு முதலாக சாய்நாதரை சந்தித்தார். சந்தித்த மாத்திரத்தில் பரிசைக்கல் இரும்பை தங்கமாக மாற்றுவதை போல் சாதாரண காவலராக இருந்த கணுவை சாய்நாதர் சாது சத்புருஷராக மாற்றிவிட்டார். பாபாவின் அறிவுரையை ஏற்றுக்கொண்ட கணு காவலர் பணியிலிருந்தும் விலகி ஆன்மீக வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் கணு. அதன் மூலம் தாஸ்கனு ஆனார். வழிப்பறி கொள்ளையராக இருந்த வால்மீகி இறைவன் திருவருளால் இறை கவிஞராகி இப்புவியில் ஸ்ரீ ராமன் தோன்றுவதற்கு முன்னமே ராமர் கதையை இராமாயணமாக வடித்து புகழ் பெற்றார். அவ்வாறே காவலராக இருந்த கணு சாய்நாதரின் திருவருளால் புகழ்பெற்ற தெய்வீக கவிஞரானார். இந்த கவிஞர் எத்தனையோ அவதார புருஷர்களின் வாழ்க்கையை கீர்த்தனைகளாக வடிவெடுத்து இப்புவியில் பக்தி மனம் கமலச் செய்தார். சந்த் கதாமிர்தா, பக்த லீலாமிர்தா, பக்த சாராமிர்தா முதலானவை தாஸ்கனுவின் படைப்புகளில் சில.
மேலும் தாஸ்கனு ஐயாவின் படைப்புகள் ஷிரடி சாய் ஆரத்தியில் ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளன. பாபாவின் எத்தனையோ அருள் செயல்கள் இவருடன் தொடர்பு உடையவைகளாக இருக்கின்றன. அதாவது சாய் சத்திரத்தில் இவருடைய சில செயல்கள் இடம்பெற்றதை நாம் பார்க்க முடியும். தாஸ்கனு ஐயாவை பற்றி மேலும் அறிய விரும்புபவர்கள் ஸ்ரீ அத்வாலே சுவாமி அவர்கள் மராட்டிய மொழியில் இயற்றியுள்ள ஸ்ரீ தாஸ்கனு சரிதம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தாஸ்கனு ஐயாவின் படைப்புகளில் மிக உன்னதமானது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி 1918 பாபா மகா சமாதி எய்துவதற்கு 36 நாட்களுக்கு முன்னதாக செப்டம்பர் 9ஆம் நாள் எழுதி முடிக்கப்பட்டது. இது சாய்நாதராலேயே பதம் பதமாக எடுத்து கொடுக்கப்பட்டு தாஸ்கனுவால் அது சொல்லப்பட்டு அவருடைய வளர்ப்பு மகனும் ஆத்ம சீடருமான தாமோதர் என்பவரால் இந்தூரில் நர்மதா நதிக்கரையில் மகேஸ்வரி திருத்தலத்தில் இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி என்னும் புகழ் மாலை எழுதி முடிக்கப்பட்டது. பாபா அவர்கள் மகா சமாதி எய்துவதற்கு 33 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் அன்று பாபாவின் திருவடியில் தாஸ்கனு மகாராஜ் ஐயா அவர்கள் பக்தியுடனும் பணிவுடனும் இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி புகழ் மாலையை பாடி சமர்ப்பித்தார். சாய்நாதர் மெய்மறந்து நிஷ்டையில் இருந்தவாறு செவிமடுத்து புன்னகையுடன் இதை ஏற்றுக்கொண்டார். இந்த நூலை பக்தியுடன் பாராயணம் செய்வோரும் உண்மையுடனும் செவிமடுப்போரும் தம்முடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு ஆண்டுக்கு விடுபடுவார்கள். ஏழைகள் குபேர சம்பத்து பெறுவார்கள். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் நன்மக்களை பெறுவார்கள். குறிப்பாக நோய்களால் வேதனைப்படுவோர் சுகம் பெறுவார்கள். முதலான இந்த நூலின் பாராயண பலனை தாஸ்கனு ஐயா பாடிய அளவில் சாய்நாதர் தம் தலையை அசைத்து ஆம், அவர்கள் நிச்சயம் அந்த பயன்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். என்ற செய்தியை அங்கிருந்த சாய் பக்தரான சகுனு மேரு நாயக் என்பவர் உறுதியளித்துள்ளார். இத்தகைய உன்னத நூலை வழங்கிய தாஸ்கனு மகாராஜ் ஐயா சாயின் மகா சமாதிக்கு பின்னரும் தம் வாழ்நாள் முழுவதையும் சாயின் பணியிலேயே கழித்து வந்தார். அவர் தமது 94ஆம் வயதில் 1962ஆம் ஆண்டு கார்த்திகை ஏகாதசி அன்று மகா சமாதி எய்தினார். அவரது சமாதி மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் மாவட்டத்தில் கோர்தா என்னும் இடத்தில் உள்ளது. அங்கே அவரால் அமைக்கப்பட்ட எளிமையான அழகிய ஆசிரமம் செயல்பட்டு வருகின்றது. அவன் அருளாலேயே அவன்தால் வணங்கி என்னும் மாணிக்க வாசகரின் மாணிக்க வரிகளுக்கு ஏற்ப சாயின் திருவருளால் அவர் புகழ் பாடிடும் மிக உன்னதமான ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நூலை பக்தியுடன் பாராயணம் செய்து இகபர சுகங்களை நாம் எய்துவோம். இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எளிய தமிழில் அதனுடைய அர்த்தங்களோடு நாம் பார்க்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய் ராமாய வித்மகி ஆத்ம ராமாய தேமகி
தன்னோ பாபா பிரசோதயத். சாய்ராம்.